ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக். இட்ஸ் மணி வாய்ஸ். போன எபிசோட என்ன பார்த்துருமோ, நம்ம ஹீரோ, அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம ஈஜின் பண்ண 3 பேரும் ஒரு இடத்துக்கு போயிருப்பா. அதாவது அவர் பவரை சோதிக்கிறக்காண்டி, அதாவது ஒரு சோதனைக்கு கட்டத்துக்கு போயிருப்பா. அந்த எபிசோட் வந்து டேரெக்டாக அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். டொடியான எபிசோடுக்கு வாங்க. ரொம்ப அவ்வளோ பேச தேவை. புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுறது ஆன் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே என்னென்னா, அதை சோதனை பண்ணுற இடத்துக்கு போயிருக்கா. அப்போ ஒவ்வொருத்தரும் சோதனை பண்ணியிருக்கா. ஒவ்வொருத்தர் சோதனை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வந்து லாங், அதாவது இவன் வேட்டு லாங் ஜான். இவன் வந்து இருக்கான், எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இவனை பார்த்து பண்ணுவோம்னு சொல்லி இவனுக்கு ஒரு இது மாதிரி, அதாவது ஒரு முத்து மாதிரி ஒரு பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த முத்தை கொடுத்து அவரோட பவர் வந்து அதிகரிக்கிற மாதிரி, அந்த முத்து மாதிரி பொருளை கொடுத்து அதை வச்சு கல்டிவேஷன் பவர் அதிகரிக்கிற மாதிரி. அவர் நெக்ஸ்ட் சீன் அப்புறம் ஒருத்தா போய்க்கிருக்கா. ஒருத்தா போயிட்டு அப்புறம் ஈஸி பண்ண வந்துருக்கா. ஈஸி பண்ண வந்து சொல்லியிருக்கா, சரி எங்கள் டீம் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது, சத்தையிருங்க உங்கள் டீம் இப்போ கொஞ்சம் நேர்ந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. மோஸ்ட் லாங்வான் டீம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி லாங்வான் டீம் வரட்டும்னு சொல்லிட்டு சரி லாங்வான் டீம் போய்க்கிருக்கா. சரி சரி நாங்கள் எங்கள் டீம் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்வான் டீம் வந்து போல போயிருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து திரும்பி கட்டுறா. நம்ம ஹீரோ வந்து சரி ஈஸின் பண்ண வந்து ஒரு பவர் அதிகமாக தான் இருக்கும், சரி அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ வந்து நினச்சிருக்கா. நெக்ஸ்ட் டீமில் நாங்கள் டீம் போய் ஒருத்தர் பவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களோட பவர் என்னென்னு இன்றைக்கி பார்த்துருவோம் ஈஸி ஒன்று, உங்கள்கிட்ட என்னதே திறமை இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்துருவோம் உங்கள் டீம்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் முறப்பில் இருக்காங்க. நெக்ஸ்ட்னா அடுத்து ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பிரேக் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட்னா நம்ம, அதாவது நம்ம எந்த போய் போகிறோம், அதாவது நம்ம சாப்பிட்றாம போய் உன்னோட பவர் செக் பண்ணுறக்காக போயிருக்கா. அவனை கூப்பிட்டு இருக்கும்போது சரி நாம போவோம்னு சொல்லி அது சாப்பிட்றாம கிளம்புறக்காண்டி தயாராகி நின்றுக்குருவாங்க. அந்த ஈஸின் பண்ண உன்னோட பவர் லெவலில் கொஞ்சம் செக் பண்ணிக்க, அதாவது உன்னோட பவரை செக் பண்ணிக்கிற நேரம் இது, நீ எதுவும் பயப்படாத, உன் பவரை போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாம வந்து சொல்லியிருக்கான். சரி ஈஸின் பண்ணு, சரி ஓகே அப்படின்னு ஈஸின் பண்ணு சொல்லிட்டு விட்றா. நெக்ஸ்ட்ல நம்ம திரும்பி நம்ம ஹீரோ தான் கட்டுறா. நம்ம ஹீரோ தான் யோசிச்சிருக்கா, நம்மளோட பவரில் என்ன தான் இருக்கும் ஒருத்தர் பவரில் அப்படி சொல்லியிருக்காரு அவள் ஹீரோ. சரி உங்கள் டீம் இப்போதைக்கு அவங்க டீமில் யாராவது ஒருத்தவங்க, அதாவது சரி ஒரு வெயிட் பண்ண மன்னிக்கவும், இப்போ உங்கள் டீமில் இருக்க ஒவ்வொரு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லாங் டீம் வந்து அனுப்பியிருக்கா. அதாவது லாங் வியான் அவன் பேர், அவன் டீம் வந்து அனுப்பி அவரோட பவரில் செக் பண்ணியிருக்கா. அவளோட பவர் செக் பண்ணியிருக்கும்போது நம்ம ஈஸின் பண்ணி பார்த்துக்கிறா அவரோட பவர்லாம். ஒருத்தர் பவர்லாம் ஈஸி பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டா. நம்ம ஹீரோவும் பார்த்துக்கா ஒரு க்ரீன் லைட் எழுதி ஊதா கலர் லைட் எரியுது, இதே மாதிரி ஒரு லைட் எரியுது. நம்ம ஈஸின் பண்ணி பார்த்துக்க கொஞ்சம் கடுப்புலையும் இருக்கா. சரி இப்போ உன்னோட டீம், அதாவது நம்ம ஈஸினோட பொண்ணு இருக்க அந்த முட்டையோட இது என்ட்ரி, அதாவது சரி முட்டையை வந்து பவரில் செக் பண்ணி வருது. அவனோட பவரில் கொஞ்சம் மேக்ஸிமம் இருக்குது. மேக்ஸிமம் இருந்தவொடனே அவன் கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருக்கான், என்ன என்ன பவர் இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் இருக்கான். நீங்கள் சாதாரண பவரை தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இது எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் நம்ப முடியாமல் இருக்குது, ஏதாவது தப்பு நடந்துருக்குங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போயிட்டு திரும்பி ட்ரைனிங் எடுத்து வா, திரும்பி நம்ம பார்த்துக்குவோம் அப்படி சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோ. சரி நம்ம ஹீரோ அப்படி சொல்கிறத பார்த்துட்டு நம்ம அவன் வந்து நக்கல் வச்சுருக்கேன், உன்னோட டீமோட பவர் இதானா, இவனுங்களாம் வச்சுட்டு நீ என்னத்தான் பண்ண போகிற அப்படின்னு வந்து அதை லாங் வந்து கிண்டல் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொருத்தர் பவர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாய் விடக்கூடாது, உங்கள் வாய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அவன் சொல்கிறத பார்த்து நம்ம ஈஸின் பண்ணுக்கா கொஞ்சம் கோவம், ஏன்னா கோவத்தில் இருந்தாலும் அவன் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தர், அதாவது ஒரு 6 மூங்கில் இருக்கும், 6 மூங்கில் வந்து ஊதா மூங்கில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மூங்கில். அதை பற்றி அதை நீ சும்மா துண்டிட்டாலும் அது வந்து ஒரு சீக்கிரத்தில் வளர்ந்து வர்ற மூங்கில். அது மாதிரி மூங்கிலை பற்றி பேசிக்கிருப்பான். அதாவது இந்த மூங்கில் கணக்கில் தான் இந்த பவர் அடிப்படையே வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. எடுத்து எல்லாரையும் நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கும் போது நம்ம ஹீரோ அப்படி சொல்கிறத பார்த்து நம்ம ஈஸின் பண்ணுக்கா கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எப்படியும் நல்லா நான் இதாக பேசுகிறானே அப்படின்னு நம்ம ஈஸின் பண்ணு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஈஸின் பண்ணு கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருக்கா, ஏன்னா இவனுக்கு இவ்வளோ பெரிய டீட்டெயிலாக தெரியுதுன்னு இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், இவனுக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக தெரியும், இவன் சாதாரண பொடி பையன் தானே, இவனுக்கு எப்படி இவ்வளோ தெரியும் சிறிய வளர்த்து சேர்ந்தவனுக்கு, அப்படியே அவன் வந்து கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருக்கான். சரி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, நீ ரொம்ப வாய்விடாது அப்படின்னு நம்ம ஈஸின் பண்ணு வந்து சொல்லியிருக்கா. சரி நம்ம சொன்னது உனக்கு போன காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம லாங் ஆக்ஷன் டீம் வந்து ஒருத்தன் போய் பவரில் செக் பண்ணிருக்குமா, அவனோட பவரில் குறைச்சிருக்கு, உனக்கு பவரில் உனக்கு ட்ரெயின் பார்த்தா இங்கேருந்து யார்ட்டையும் கற்றுக்க தேவையில்லை, நீ இங்கேருந்து கிளம்புவ முதல்ல அப்படின்னு வந்து அவன் கோவத்தில் கொஞ்சம் சொல்லியிருக்கான். கொஞ்சம் கோவத்தில் அப்படி சொன்னோன்னா சரி நான் இங்கேருந்து கிளம்பி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் நல்லபடியாக ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம மொட்டையில் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. நீ போய் ட்ரைனிங் எடுத்து உன் பவர் இன்க்ரீஸ் படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதை மொட்டையும் சொல்லிட்டு போனேன். அப்படியே நெக்ஸ்ட் வந்து நீ ரொம்ப வாய் தானே பேசினேன், இப்போ உன்னோட பவர், இப்போ என்னோட பவரில் எங்கள் டீமோட பவரில் என்னன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம சாப்பாட்ராமனை கூப்பிட்றோம். சாப்பாட்ராமனை கூப்பிட்டுருக்கும்போது நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒருத்தன் ஓடியாந்து, அதாவது வாலிபர்கிட்ட இருந்து இன்னொரு நாடு கடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. நாடு கடத்துறதோட வச்சுட்டு இங்கேருந்து அடிபட்டு சாகிறது கூட அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் நம்ம சாப்பாட்ராமன் வந்து அவனோட பவரில் செக் பண்ணுறக்காடி வந்திருக்கான். அவன் கொஞ்சம் பதட்டத்தில் வரான், நம்மளோட பவரில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அவன் பதட்டத்திலே இருக்க. சரி நம்மளோட பவரில் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே இது வாழ்த்துக்கள் பண்ணிக்க. சரி நம்ம பவரில் செக் பண்ணால் நம்ம ஹீரோ, அதாவது சாப்பிட்றாம அவனோட பவரில் செக் பண்ணியிருக்கும்போது அவன் கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருக்கான், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நான் கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருக்கேன். அதாவது அவனோட பிரகாசம், அதாவது அந்த சாப்பில் வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியுது, இங்கே இருக்க எல்லாரையும் பிரகாசமாக இருக்குது, இது என்ன ஓவர் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில இடத்துல ஆச்சரியத்தில் இருந்துருக்கு. அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்க பவரை தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா அது சிவப்பு கலர்லேருந்து நீல கலராக திடீர்னு மாறுது, நீல கலராக மாறினோம் அவனுக்கு கொஞ்சம் இது, அதாவது வாட்ச் பண்ணுறது கொஞ்சம் இது ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவனோட பவர் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ அதிகமாக பவர் எப்படி இவன்ட்டு இருக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருந்து இருக்கும்போது, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா, இங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் எதுவுமே ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு வந்து சாப்பிட்றாம அந்த
ஆஃபீஸர் வந்து கேட்டுருக்கும்போது, "நீ தேர்ச்சி பெற்றுட்டப்பா, நீ இங்கேருந்து கிளம்பலாம்ப்பா" அப்படின்னு சொன்னவுடனே, சரி அப்படின்னு அவன் கிளம்புறான். இவன் இவன் எப்படி சாத்தியமா? இந்த சிரியாவத்த சேர்ந்தவங்க எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க? அப்படின்னு அந்த அப்படியே எட்டாச்சும் ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்கா. சரி அவன் அங்கேருந்து குடு குடுன்னு முடியாது நம்ம ஹீரோட்ட, "நான் இங்க பார்த்தியா நான் ஜெயிச்சிட்டப்பா, நான் தேர்ச்சி பெற்றுட்டப்பா, நான் தேர்ச்சி பெற்றுட்டேன்" அப்படின்னு அவன் வந்து சொல்லிக்கிருக்கான் நம்ம ஹீரோகிட்ட. இங்க இவனுக்கு கொல்ல மாட்டேங்கிறான் கொஞ்சம் காண்டு. ஏன்னா இவங்க பார்வை இவ்வளோ அதிகமா இருக்குன்னு, அங்க இருக்க ஆஃபீஸருக்கு கொஞ்சம் காண்டு. அப்படின்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஹீரோவ பார்த்துக்கிட்டா, நம்ம ஹீரோவோட பவர்ல வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப செக் பண்றக்காண்டி நம்ம ஹீரோ போய்க்கிருக்கான். நம்ம ஹீரோ வந்து நினைச்சுக்கிட்டான், நம்மளோட பவர்ல என்ன இருக்கும்? போன கடந்த காலத்துல இருந்த மாரியே இருக்குமா? இல்ல நிகழ்கால இப்ப இருக்க நிகழ்காலத்துக்கு இந்த மாரி இருக்குமா? பவர் எப்படின்னு என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைச்சுட்டு நம்ம ஹீரோ சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் மனசுக்குள்ள நினைச்சு, அவரோட பவர் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அதாவது அந்த பால்ல செலுத்த அந்த பால் வந்து அதாவது ஊதா கலர் லைட் வந்து பில்லர் மாரி எழுது போகும். அதாவது பின்னாடி இருக்க 6 டிராகனுக்கு அந்த பவர் வந்து பில்லர் மாரி எந்திரிச்சு போகும். இத பார்த்தோனே இங்க இருக்க எல்டர் எல்லாருக்கும் ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம்? இவனோட பவர் எப்படி இவ்வளோ அதிகமா இருக்குது? அப்படின்னு எல்டர் எல்லாரும் ஆச்சரியத்துல இருக்க. அதோட ஆச்சரியமா நம்ம எல்லை மண்டையன் இருக்க. அது வெள்ளை மண்டை தான் ஆச்சரியம் இருக்க. நம்ம யூசின் பொண்ணும் ஆச்சரியத்துல இருக்கா. ஏன்னா இவனோட இவனோட பவர் லெவல் அளவுக்கு அதிகமா இருக்கே! அப்படின்னு யூசின் பொண்ணும் ஆச்சரியத்துல இருக்க. நம்ம சாப்பாட்றோமா ரொம்ப ஆச்சரியம். நம்ம கீரை தான்ப்பா என்னோட குறைச்சு தான் இருக்கு. பரவால்ல என்னோட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன். ஏன்டா அவனே உள்ளது பெரிய பவர்ல இருக்க. நீ அவனோட குறைச்சு தான் இருக்க. நீ அவன போய் இது பண்ணலாமா? அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கா. நம்ம ஹீரோ போன காலத்துல என்னோட பவர் கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு. அதாவது இந்த வெயின் ட்ரீ வந்ததுலருந்து என் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது என்ன மாரி இதுன்னு தெரியலையே! அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்துல இருந்துருக்கான். அப்படின்னு சொல்லி நீ ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லிருக்கும்போது ஈசன் இப்ப தெரியுதா என்னோட டீமோட பவர பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஈசின் பொண்ணு வந்து அந்த வேலைமன்ட்ட கேட்க, சரி ஓகே நாங்க இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். இதுதான் ஓவரா வாய் விடக்கூடாது தம்பி அப்படின்னு வந்து ஈசின் பொண்ணு சொல்லிக்கிருக்க, சரி நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ டீம் மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோ டீம் வந்து நீங்க எதுக்கும் அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் ஓவர் பவர்ஃபுல்லா இருப்பான். அப்படிங்க நெக்ஸ்ட்ல எல்டர் வந்து ஆச்சரியம் எப்புட்றா இவளோட பவர் மட்டும் இவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு எல்டர் வந்து கொஞ்சம் ஆச்சரியத்துல இருக்க. நம்ம ஹீரோ டீம் வந்து கூட்டிட்டு போயிருக்கா. நம்ம ஈசின் பொண்ணு அவன்கிட்ட எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா அவன்கிட்ட நீ ரொம்ப வாய் கொடுத்துட்ட. கொஞ்சம் ஜாக்கிரதையா அவனோட பவர் லெவல் கொஞ்சம் அதிகம் உன்னோட அப்படின்னு நம்ம ஈசின் பண்ணி சொல்லிக்கிருக்க. சரி நம்ம ஹீரோ ஓகே சொல்லிக்கிட்டான். நெக்ஸ்ட் அந்த மொட்டையனா சரி எனக்கு ரொம்ப நன்றி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை வந்து கிளம்பி போக நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ டீம் அதாவது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஈசன் பண்ண வந்து ஒரு ஏதாவது தங்குறக்கானே ஒரு அறைக்கு வந்து கூட்டிட்டு போறோம். நம்ம ஈசன் பண்ண கூட்டிட்டு போறோம். இங்க சில விஷயங்கள் பத்தி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ரொம்ப வாய் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அப்பலாம் இருக்கட்டும். உங்களோட பவர் தான் என்ன அப்படின்னு என்னோட பவர் லெவல் கொஞ்சம் சீக்கிரம் தான். என்னோட பவர் லெவல் பத்தி உங்கள்கிட்ட சொல்ல இப்போதைக்கு சொல்லல. நேரம் ரொம்ப தானா நானே சொல்றேன் என்னோட பவர் லெவல் அப்படின்னு ஈசன் வந்து சொல்லிக்கிறேன். ஈஸி பண்ணா அப்படி வந்து சொல்லிட்டு நிறுத்துறா. இங்க வந்து உங்க பவர் லெவல அதிகம். அதாவது ஒரு கிறிஸ்டல் இருக்கு. இந்த கிறிஸ்டல் வச்சு உங்க பவர் லெவல இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து டிராகனோட பிளட் சேர்ந்த கிறிஸ்டல் தான் இங்க அதிகமா இருக்கும். அப்படி வந்து நம்ம ஈஸி பண்ண வந்து சொல்லிக்கிறோம். இங்க டிராகனோ கிறிஸ்டல் சில இதை காட்டியிருப்போம் நம்ம இருக்கு. அங்க வந்து சாப்பிட்றாம முன்னாடி போய் தெரிவிக்கா என்ன மாதிரி கிறிஸ்டல்லாம் அதிகமாக விலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாரு இங்க ஒரு மெடிசன் இருக்கு. இது ரொம்ப விலை மதிப்பா இருக்கும். அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம இது நீங்க இருக்க கிறிஸ்டல ஒரு 5 இது எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். நீங்க 5 காயின் கொடுத்தீங்கன்னா 5 இது பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் ஆச்சு இருக்கான். சரி என்ன 5 பொருள் தானே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா ஈஸி பண்ண வச்சிருக்கா. இதாச்சும் உங்களோட பவர் கல்டிவேஷன் ஒரு இன்க்ரீஸ் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதாவது நம்மளுக்கு ஹீரோ இருக்கிறது ஒரு தண்டர் ஸ்வாடு ஒரு ஃபர்னஸ் மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு என்னோட பவர்ல என்னன்னு எனக்கே தெரியல. சரி ஏதாச்சும் நம்ம உபயோகப்படுத்தி பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரி சரி நான் இங்கேருந்து கிளம்புறோம் இப்போதைக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சரி எங்களோட இடத்த காட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க நம்ம ஈஸி பண்ண சரி வாங்க உங்களோட இடத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஈஸி பண்ண வந்து கூட்டிகிட்டு போய்க்கிருக்கா. நம்ம ஹீரோ டீம் வந்து கூட்டி போயிருக்கா. அதாவது நம்ம ஹீரோ டீமா வந்து தங்குறக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ டீம் வந்து நம்ம ஈஸி பண்ண வந்து கூட்டிட்டு சில கிரிப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஈஸி பண்ண கை காசு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஈஸி பண்ண வந்து கூட்டிட்டு போயிருக்கா. அதாவது நம்ம ஈஸி பண்ண கூட்டிட்டு போய் அதாவது ஒரு காட்டுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கும். இதுதான் நீங்க தங்க போற இடம். இங்க நீங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இங்க வெளியாட்டுக்குலாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கோம். நம்ம ஈஸி பண்ண உள்ள கூட்டிட்டு போயிருக்கா. உள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஈஸி பண்ண வந்து காட்டியிருக்காங்க. அதாவது நீங்க தங்க போற இடம் இதுதான். இதுக்கு நீங்க உள்ள போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ரூம்க்குள்ள போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஈஸி பண்ண. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டா சரி நாங்கள் எடுத்து கிளம்புறேன் தாங்க உங்களோட கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டலை வச்சுங்க உங்கள் இந்த கிறிஸ்டலை வச்சுட்டு உங்கள் பவர் லெவலை அதிகப்படுத்துங்க அப்படின்னு ஈஸி பண்ண வந்து கொடுக்க சரி அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ டீம் வந்து உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரூமுக்குள்ள வந்தோடனே நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஹீரோ சட்டப்பிக்கல வந்து நம்ம கடை செஞ்சுறான். நம்ம கடை செஞ்சுட்டு இங்கே ட்ரூப் பிளட் லைன் இருக்குது. ட்ராகனோட ட்ரூப் பிளட் லைன் இருக்குது. இங்கே இருக்க பவர் லெவலாம் அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் ரொம்ப ஃபீல் ஆகும் எனக்கு ஏற்ற பவர் லெவல் மாதிரி இருக்குன்னு நம்ம கடை செஞ்சுருக்கா. அதோட அவளோட பவர் வந்து அதிகப்படுத்திருக்காங்க நம்ம கடை செஞ்சு சொல்லியிருக்கேன். நம்ம கடை எப்படி சொல்லிங்க சரி ஓகே நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க நான் என்னோட வேலையை பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணுறக்காண்டி அவளோட பவர் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு அதாவது கல்டிவேஷன் போகிறதுல அவள் உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோ கல்டிவேஷன் போகிறதுல உட்காந்துக்கணும் ஈஸி நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிருக்கான். நம்ம ஈஸியோட சிரிச்சுட்டு இருக்கும்போது அதோட பவர் லெவல் குறைஞ்சிருச்சு. என்னடா திடீர்னு இந்த கிறிஸ்டியோட பவர் லெவல் குறைஞ்சிருச்சா ஒரு நாளைக்கு இது ஒன்று தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் இருக்க சரி இதை எழுந்து போட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் இருக்கும்போது இங்கே வெளியே இருந்து ஒரு கதவு சத்தம் யார் தட்டுறது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் இருக்கேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு டுடே போட முடிஞ்சா போடுறேன். இல்லைன்னா அடுத்த போட முடியும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்குது. எனக்கு வாரத்தில் டைமே கிடைக்கல எபிசோட் ரெடி பண்ணுறதுக்கு. அதனால தான் மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை 2 எபிசோட் ரெடி பண்ணுவேன். பட் இன்னைக்கு இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குது இங்கே வீட்டில். அதனால தான் அடுத்து ஒரு நல்ல சந்திப்பாக இருக்குது. பை காய்ஸ்.